உமாச்சி காப்பாத்த பக்தி சேனல்களுக்கு ரசிகபிரி லலிதாவின் அன்பான நமஸ்காரங்களும் வணக்கங்களும். நவராத்திரி, வசந்த நவராத்திரியோட அற்புதமான 5வது நாள். இந்த 5வது நாள்ல காத்தியாயினி அப்படிங்கிற ஒரு அற்புதமான சுரூபத்தோட தேவியை நம்ம விரதமிருந்து பூஜை பண்ண போறோம். அதை எப்படி செய்யலாங்கிறது இப்ப பார்க்கலாம். வசந்த நவராத்திரியோட 5ஆம் நாள் வியாழக்கிழமை, ஏப்ரல் 3ஆம் தேதி. காத்தியாயினி என்ற ஒரு அற்புதமான திருநாமத்துல ஷஷ்டி திதியோட கூடி 4 கரங்களோட சிம்ம வாகனத்துல சிம்ம வாகினியா நம்மளுக்கு அருள் பாலிக்கிறா. இவளை நம்மளுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி மற்ற விஷயங்களை செய்யணுங்கிறத இப்ப பார்க்கலாம். சிம்ம வாகினியா காத்தியாயினி என்ற அற்புதமான நாமத்தோட நம்மளுக்கு அருள் பாலிக்கிறா அப்படின்னு சொன்னா 4 கரங்களோட அருள் பாலிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? பொதுவாகவே நம்ம 2 கரங்களோட வச்சே நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நம்ம ரொம்பவே அலப்பாஞ்சிட்டு இருக்கோம். 2வது ரொம்ப அங்கலாய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல 4 கரங்களோட அப்படின்னு சொல்றோம். 4 கரங்கள் கொண்டு இவளை நம்ம விரதம் இருந்து பூஜை பண்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பொதுவா சில பேருக்கு ஏனோ தெரியாது, அவங்களோட வாழ்க்கையில கோர்ட்டு கேஸுன்னு பின்னாடி அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நியாயம் தர்மம் எல்லாமே இருக்கும். ஆனா நமக்கு அது ஒத்துழைக்காம இருக்கலாம். அந்த நியாயம் தர்மத்தை ஒத்துழைச்சு வழக்கு வியாபாரங்கள்ல நமக்கு வெற்றி தரணும் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றிக்கான தெய்வம் தான் இந்த காத்தியாயினி அப்படின்னு. காத்தியாயனோட சொரூபம் வேணா கொஞ்சம் பாக்குறதுக்கு ருத்ர ரூபிணியா காட்சி அளிக்கலாம். ஆனா அவளோட மனசு அவ்வளோ சாந்தம். அந்த சாந்த ரூபிணியா நமக்கு சாதகமான வெற்றியை அள்ளி அள்ளி தருவா அப்படின்னு சொல்றோம். இன்றைய தினம் இந்த வசந்த நவராத்திரியோட ஷஷ்டி திதி சேர்ந்து வருதுன்னு சொல்றோம். ஷஷ்டி திதி அப்படிங்கும்போது முருகனுக்கு ரொம்பவே விசேஷம். அந்த முருகனுக்கு விசேஷம் அப்படிங்கிறதோட அவரோட அதற்கான மலர் அப்படின்னு பார்த்தோம்னா செந்நிற மலர்கள் தான். அதுலயும் இந்த வாசனை மிக்க செண்பக மலர் அப்படின்னு சொல்றோம். செண்பக மலருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் செண்பக மலத்துக்கு உண்டான அந்த நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரியான ஒரு சிவப்பும் அந்த ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தானே அந்த செண்பக மலரோட இருக்குன்னு. அதோடு இல்லாம அந்த செண்பக மலரோட வாசனை அப்படிங்கிறது அப்படியே ஊற தூக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த மலரால இந்த காத்தியாயினி தேவியும் சரி, அப்படியே சஷ்டியில நம்மள முருகனையும் சேர்த்து நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணினோம் அப்படின்னா வழக்கு வியாஜ்யங்கள்ல நமக்குத்தான் வெற்றி அப்படின்னு சொல்றோம். நியாயமான தரப்புல நாம இருந்தா கூட அந்த தரப்புகள் எவ்வளோ நம்மளுக்கு எதிர்மறையா போய் நம்மளோட மனசை எவ்வளவு சங்கடமாக்கி வைக்கிறது இல்லையா? இந்த காத்தியாயினியை வணங்கும் போது வழக்கு வியாஜ்யங்கள்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கான பிரசாதம் வியாழக்கிழமைக்கு உரியது கொண்டை கடலை சுண்டல். இந்த சுண்டல் மற்றும் முருகனுக்கான இந்த பால் சாதம் அப்படிங்கிற பிரசாதம். முருகனுக்கு எவ்வளவோ பிரசாதங்கள் இருந்தாலும் இந்த பால் சாத பிரசாதம் ரொம்பவே அற்புதமானது, அலாதியானது அப்படின்னு சொல்லலாம். இதை செஞ்சு முருகனோட பக்தியும் நீங்க பெறலாம். அதே மாதிரி காத்தியாயினியோட அருளையும் நீங்க பெறலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.